ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராமக்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜகந்திய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹ யத் பிராதுர்பவனாதவந்திய சடரா யாத்ரிச்சிகாத்வேதசாம் யா காச்சித் சஹசா மகாசுர கிருஹஸ்தூனா பிதாமஹ்யபூத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தின் 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம பெருமாள் எடுத்த பாதி மிருகம் பாதி மனிதனாக, பாதி சிங்கம் பாதி மனிதனாக வந்த அழகிய சிங்கமாக இருக்கும் நரசிம்ஹாவதாரத்தை பற்றி சொல்கிறார். இப்படி நரசிம்மனாக பெருமாள் வந்தது எதற்காக? அந்த பக்தனாக இருக்கும் பிரகலாதனை ரட்சிப்பதற்காகவும், அந்த பிரகலாதனுக்கு துன்பம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு அந்த பிரகலாதனுக்கு பலவிதமான கஷ்டங்களை தந்த ஹிரண்யகசிபுவை வதம் செய்வதற்காகவும் வந்தார். இப்படி வந்த அந்த ஒரு சிம்ஹாவதாரத்தை, நரசிம்ஹாவதாரத்தை எப்படி அனுபவிக்கிறார் நம்ம தேசிகன் என்பதை பார்ப்போம். பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராமக்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜகண்டிய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹ. அதாவது வைகுண்டத்தில் அகுண்டமான ஒரு மகிமை, அகுண்டம் என்று சொன்னாலே அளவிட முடியாது என்று அர்த்தம். அளவிட முடியாத ஒரு மகிமையை கொண்ட, அளவிட முடியாத சக்தி, அளவிட முடியாத அழகு, இது எல்லாத்தையுமே கொண்டிருக்கும் பெருமாள் வைகுண்டத்தில் வசித்து வந்தார். அப்படி வைகுண்டத்தில் இருக்கும்போது தன்னோட பக்தனாக இருக்கும் பிரகலாதன் அவன் கூப்பிட்டான்ங்கிறதுக்காக தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கார் என்று சொன்னாரனோ, அப்படி சொன்னதுக்காக அந்த பக்தனோட அந்த ஒரு வாக்கை நிறைவேற்றணும், அந்த வாக்கை உண்மையாக்கணும் என்பதற்காக அந்த ஒரு தூணில் வருவதற்காகவே வைகுண்டத்திலிருந்து சீக்கிரமாக கிடுகிடுன்னு கிளம்பி வராராம். அங்கேருந்து வரும்போது அவர் எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்துகிட்டு வரல. அவர்கிட்ட பலவிதமான ஆயுதங்கள் இருக்குது, சங்கு சக்கரம் கதை இருக்குது, அவர்கிட்ட கௌமோதிகை என்கிற வாள் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்காமல் தன்னோட நகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு கீழே வராராம் அவர். இப்படி நகத்தை மட்டுமே ஆயுதமாக வச்சுட்டு கீழே அந்த மகாசுரனாக இருக்கும் ஹிரண்யகசிபுவோட மாளிகைக்கு வந்து, அந்த மாளிகையில் எந்த சபையில் இருக்காளோ இவா 2 பேருமே, பிரகலாதனும் ஹிரண்யகசிபுவும் எந்த சபையில் இருக்காளோ அதே சபைக்கு வந்து அந்த சபையில் இருக்கும் ஒரு தூணுக்குள்ளே போயிட்டு உட்காரார் என்று சொல்கிறார். அந்த தூண் மட்டும் இல்லையாம், அந்த ஹிரண்யகசிபுவை சுற்றி இருக்கும் ஒரு அணுக்குள்ளேயும் ஒரு ஆட்டம்குள்ளேயும் போய் உட்கார்ந்துக்கிட்டார் என்றே சொல்கிறார். இப்படி எத்பிராதுர் பவனாதவந்திய சட்டரா யாதிருச்சிகாத்வேதசாம். அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்வரூபமாக, ஏன் இந்த ஒரு ஸ்வரூபத்தில் நான் இந்த நேரத்தில் வருவேன் என்று பெருமாளே எதிர்பார்க்காம வந்தார் என்று அழகாக அனுபவிக்கிறாராம் நம்மளோட தேசிகன். என்றால் டக்குன்னு நம்மளோட இந்த பலி, இந்த ஒரு ஹிரண்யகசிபு அந்த ஒரு தூணை அடித்த உடனே ஒன்று அந்த தூண் இடிந்து விடணும், இல்லைனா அப்படியே இருக்கும், இந்த 2த்துல ஏதாவது ஒன்று தான் நடக்கும் என்று ஆசைப்பட்டா எல்லாருமே நினச்சா. ஆனால் அந்த மாதிரி நடக்காமல் உடனே அந்த தூண் உடைந்து அதுக்குள்ளேருந்து ஒரு பாதி சிங்கம் பாதி மனிதனாக ஒருத்தர் வருவார் என்று யாருக்குமே தெரியாதாம். அதனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதமாக வெளியில வந்தாராம் நம்மளோட நரசிம்மன். அதனால் எத்பிராதுர் பவனாத வந்திய சட்டரா யாதிருச்சிகாத்வேதசாம் யாகாச்சித் சஹசா மகாசுர கிருஹஸ்தூனா பிதாமஹ்யபூத். அதற்கப்புறம் இன்னொரு விஷயம் அழகாக அனுபவிச்சு என்ன சொல்றார் என்றால், அந்த ஒரு தூண் இருக்கே, நம்ம ஹிரண்யகசிபு எந்த தூணை கை காட்டினாரோ அந்த ஒரு தூண் இருக்கே, அதற்கு மனதுக்குள்ள ஒரு கவலை இருந்ததாம். அதாவது அந்த தூணானது உயிர் இல்லாத ஒரு விஷயம், நான் லிவிங் திங். அதால் ஒரு விஷயத்திற்கு பிறப்பு கொடுக்க முடியாது. என்றால் ஒரு பிறப்பு கொடுக்கணும் என்றாலே அதற்கு உயிர் இருந்தால்தான் இன்னொரு உயிருக்கு பிறப்பு கொடுக்க முடியும். ஆனால் அந்த ஒரு தூணே வந்து ஒரு ஜடமாக இருக்குது, அதுக்கு உயிரே இல்லை, அப்போ அது எப்படி பிறப்பு கொடுக்க முடியும் என்று எல்லாருமே அதை பார்த்து கேலி செய்வாளோ என்று மனதுக்குள்ள ஒரு கவலை இருந்ததாம் அந்த தூணுக்கு. அந்த ஒரு கவலையை போக்குவதற்காக தான் அந்த தூணிலேருந்து வெளிவந்தாராம் நம்மளோட சிங்கம். அப்போ பார்க்குறவானா என்ன நினச்சிப்பா, அந்த தூண் தான் நம்ம பெருமாளுக்கே பிறப்பு கொடுத்துருக்கு என்று நினச்சிப்பா. அதனாலேயே அந்த ஒரு தூணானது அனைத்து உயிரினங்களுக்கும் பாட்டியாக மாறிடுது என்று அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது அனைத்து உயிரினங்களுக்கும் பெருமாள் தான் தந்தையாக இருக்கார். தந்தையோட அம்மா வந்து பாட்டி என்று சொல்கிறா எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அந்த தூண் பெருமாளுக்கே பிறப்பு தந்ததால், அனைத்துக்கும் தந்தையாக இருக்கும் பெருமாளுக்கு பிறப்பு தந்ததால் அது பாட்டியாக மாறிவிட்டது. பிதாமஹ்யபூத் என்று சொல்கிறார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம்.
அப்போ சிவாஜி சோகத்தோட கேட்குறாராம் நம்மளோட ராமதாசரை பார்த்து, அப்போ உங்களுக்கு இந்த ராஜ்யம் வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருப்பி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது, இதை தட்டி கழிச்சிட்டே இல்லைன்னா திருப்பி நான் கேட்கலாம் மாட்டேன் என்று கேட்குறாராம் நம்மளோட சிவாஜி. அப்போ நம்ம ராமதாசர் சொல்றாராம், இல்லை, எனக்கு என்னோட தர்மம் தான் முக்கியமே தவிர இந்த செல்வம் இதெல்லாம் எனக்கு அழிந்து போயிடும். என் உடல் என்னை விட்டு போகும்போது இந்த செல்வம்னா இங்கே தான் இருக்கும், இன்னொருத்தர் இந்த செல்வத்தை எடுத்துப்பா. ஆனால் என்னோட தர்மத்தை நான் பின்பற்றினேன் என்றால் எனக்கு மோட்சம் கிடைக்கும், எனக்கு அந்த பரமபதம் கிடைக்கும். அப்பேற்பட்ட மோட்சத்திற்காக உயர்வான அந்த ஒரு லட்சியம் இருக்கிற நான் இந்த மாதிரி அல்ப விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். அதனால் என் தர்மத்திலேருந்து நான் விலக மாட்டேன், என் தர்மத்தை யாருக்காகவும் நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்றாராம் நம்மளோட ராமதாசர். இந்த ஒரு கதையிலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது, நம்மளுக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்க கடமையை ஒழுங்காக செய்தோம் என்றால், கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி நமக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை செய்தோம் என்றால், பலன் மீது ஆசை கொள்ளாமல் அதை செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கும் அந்த நற்கதி, அந்த பரமகதி நம்மளுக்கும் கிடைக்கும் என்று சொல்றார். இந்த ஒரு நீதி கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.